அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் கொத்தட்டையில் புதிய சுங்கச்சாவடியானது திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை. அவரிடம் பேசலாம். வணக்கம் துரை, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள கொத்தட்டையில் இங்கு புதியதாக பைபாஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. கடலூர் டு சிதம்பரம் பைபாஸ் சாலையில் கொத்தட்டையில் உருவாக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் தமிழகத்திலேயே அதிகமாக கட்டணம் வசூல் செய்யும் சுங்கச்சாவடியாக உள்ளது. கடலூர் டு சிதம்பரம் கொத்தட்டையில் உருவாக்கப்பட்டுள்ள அதிக கட்டணம் வசூல் செய்வதால் குறைக்க வேண்டும் என்று தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் கேட்டுக்கொண்டது மற்றும் சமாதான கூட்டமும் நடைபெற்றது. இதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாததால் இன்று காலை 10 மணி அளவில் டோல்கேட்டை முற்றுகையிடுவோம் என்று தனியார் பஸ் உரிமையாளர்கள் கூறியுள்ளார்கள் மற்றும் அனைத்து கட்சி சார்பாகவும் இதில் போராட்டத்தில் பங்கு கொள்வோம் என்று கூறியுள்ளார்கள். சுங்கச்சாவடியில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரம் உள்ள 4 வீலர் வைத்துள்ளவர்களுக்கு கட்டண சலுகை தர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதையும் மீறி அவர்கள் வசூல் செய்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்று வருவார்கள். குறிப்பாக விழுப்புரம் டு நாகப்பட்டினம் பைபாஸ் சாலை இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. அதை முதலில் முடிவடைங்கள் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சுங்கச்சாவடி ஏஜென்ட்டுகள் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதால் இன்று காலை 10 மணி அளவில் சிதம்பரம் தாசில்தார் ஆபீஸில் சமாதான கூட்டம் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த டோல்கேட் காலை 8 மணி அளவில் கடலூர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ராம்நாத் தலைமையில் சிறப்பு விழா நடைபெற்றது. விவரங்களுக்கு நன்றி துரை. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.